யூதர்களுடைய வழக்கத்தின்படி சனிக்கிழமை தான் ஓய்வு நாள். இன்னமும் ஒரு சில சபைகள் ஏழாம் நாள் சபைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த சபையெல்லாம் பாத்தீங்கன்னா சொல்றாங்க ஓய்வு நாள் சனிக்கிழமை தான், ஞாயிற்றுக்கிழமை கிடையாதுன்னு சொல்ற சபைகள் இன்னும் இருக்கு. நல்லா கவனிச்சு கொள்ளணும். இன்னைக்கு நாம ஞாயிற்றுக்கிழமை கூட ஆராதிப்பதற்கு என்ன காரணம்? ஏன் நாம ஞாயிற்றுக்கிழமை கூடி ஆராதிக்கிறோம்? பைபிள்ல ஏழாம் நாள் தான் ஓய்வு நாள்ல போட்டிருக்கு இல்லையா? ஆனா நாம ஏன் ஞாயிற்றுக்கிழமை நாம கூடி ஆராதிக்கிறோம்? நாம சொல்லுவோம் கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள, ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுந்தனால நம்ம என்ன பண்றோம்? அந்த நாள நம்ம ஆராதனைனால வாரம் நம்ம என்ன பண்றோம்? அனுசரிக்கிறோம்னு சொல்றோம். ஆனா வசனம் என்ன சொல்லுது? அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. 15. அதாவது நமக்கு வந்துச்சு இல்லையா ஈஸ்டர் பண்டிகை, உயிர்த்தெழுதல் பண்டிகை எல்லாம் தெரிஞ்சுக்குங்க. அது வரைக்கும் இயேசு கிறிஸ்து சிலுவையில அறையப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோட எழுந்திருக்கிற வரைக்கும் அந்த பண்டிகை எப்படி இருந்ததுன்னா பஸ்கா பண்டிகையா இருந்தது. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இன்னமும் யூதர்கள் பஸ்கா பண்டிகை ஆசரிக்கிறாங்க. பஸ்கா பண்டிகையா இருந்தது. நமக்கு அதெல்லாம் கிடையாது. நமக்கு அது புறஜாதிகளா இருக்கிறனால நமக்கு அந்த பண்டிகைகள் கிடையாது. நமக்கு என்ன பண்டிகைனா கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பண்டிகை. எது? அன்னைக்கு ஈஸ்டர் பண்டிகை கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பண்டிகை. அப்போ அந்த கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பண்டிகையிலிருந்து என்ன துவங்கி 7 வாரங்கள் போட்டிருக்கு இல்லையா? 7 வாரங்கள் வாசிங்க. அது 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாள் என்ன நாள்? 50வது நாள். ஆமென் சொல்லுங்களேன். நல்லா வாசிங்க. புதிய போஜன பலியாக செலுத்த கடவீர்கள். சொல்லுங்களேன். ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஒண்ணு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், இது வரைக்கும் எத்தனை பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க கிறிஸ்து உயிர்த்தெழுந்தனாலதான் நம்ம அதை கொண்டாடிட்டு இருக்கிறோம், நம்ம ஞாயிற்றுக்கிழமை அனுசரிச்சுட்டு இருக்கிறோம், நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்படிதான் சில சபைகளும் நினைச்சிட்டு இருக்காங்க, சில விசுவாசிகளும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஞாயிற்றுக்கிழமை புதிய பலிகளை செலுத்துறது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். புதிய போஜன பலிகளை செலுத்துறது. ஆமென் சொல்லுங்களேன். அதுதான் ஆமென் சொல்லுங்க. புதிய போஜன பலியா நம்ம புறஜாதிகள் நம்ம என்ன வேணும்? அந்த நாளை நாம தேர்ந்தெடுத்திருக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். அது மாத்திரமல்ல, நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நல்ல ஆழமான சத்தியமா இருக்குது. நல்லா கவனிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன புரியும். இன்னும் பல சபைகள் பல பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இல்ல தர்க்கிக்கிற வாதாடுகிற சபைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஓய்வு நாள் அப்படிங்கிறது பைபிள்ல 7ஆம் நாள் சனிக்கிழமை தான் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் நான் தெளிவா சொல்லிக்கிறேன். வீடியோ ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குது. உங்களுக்கு முடிஞ்சா நீங்க என்ன பண்ணுங்க, அதை ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? இது தனியா கூட நான் கட் பண்ணி என்ன பண்றேன், அதை போடுவேன். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. 7ஆம் நாள் ஓய்வு நாள் தான். அது அவங்களுக்கு, நமக்கு கிடையாது. நமக்கு ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள். அதனால நமக்கு கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, வேதத்திலும் ஆதாரம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க வாசிங்க. அதே அதிகாரத்துல 36வது வசனத்தை வாசிங்களேன். 7 நாளும் கர்த்தருக்கு தகன பலிகளை செலுத்த கடவீர்கள். 8ஆம் நாள் என்ன நாள்? என்ன நாள்? பக்கத்துல பாருங்க, சொல்லுங்க. சபை கூடும் பரிசுத்த நாள். ஆமென் சொல்லுங்களேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்க என்ன பண்ணணும்?